எஸ்ஐஆர் மூலம் வாக்காளர் பட்டியலை துல்லியமாக உருவாக்கும் முயற்சியை அதிமுக வரவேற்கிறது என தெரிவித்துள்ள முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், 2 மாதத்திற்குள் அரசு அலுவலர்கள் சரியான பட்டியலை உருவாக்கி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கிட்டத்தட்ட எவ்வளோ வாக்குகள் இறந்தோர் வாக்கு இருக்கலாம், இரட்டை பதிவு இருக்கலாம், விலாசம் இல்லாத வாக்கு இருக்கலாம். இது அரசியல் கட்சியின் சார்பில் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு தடவை இந்த சம்மரி ரிவிஷன் பண்ணும்போதும் சரி, அதே போல் இன்டென்சிவ் சம்மரி ரிவிஷன் தீவிர சுருக்குமுறை திருத்தம் பண்ணும்போதும் சரி, நாங்கள் எடுத்து வைக்கிறோம். இந்த மாதிரியெல்லாம் இருக்குங்க அப்படின்னா கூட அதை காதில் கேட்குறாங்களோலே இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடுறாங்க. எந்த இறந்தவர்கள் பட்டியலும் எடுக்கிறது கிடையாது. நிரந்தரமாக வெளி மாநிலத்துக்கு போனவங்க, நிரந்தரமாக வேறு எங்கேயாவது போனவங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, அவங்க பேர் கூட இங்கே இருக்குது. அப்படின்னா அது எப்படி ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கு சமம்? ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கா? வாக்காளர் பட்டியல் உண்மைத்தன்மை இருக்கா? கிடையாது. அப்போ வாக்காளர் பட்டியலில் வெளிப்படைத்தன்மை உண்மை நிலை இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது தீவிர சுருக்குமுறை திருத்தம், இது நல்ல விஷயம். அதனால தான் நாங்கள் ஒத்துக்கிட்டோம். வாக்களிப்பது ஒவ்வொரு இந்திய பிரஜனுடைய அடிப்படையான ஒரு உரிமை என்பதை கருத்தில் கொண்டு ஒரு வெளிப்படைத்தன்மையோடு, ஒரு நேர்மையோடு, ஒரு நியாயத்தோடு, ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஓட்டர் லிஸ்ட், உண்மையான அந்த வாக்காளர் பட்டியல், அதை நீங்கள் தயாரிக்கணும். இந்த 2 மாதம் நவம்பர் 4லேருந்து டிசம்பர் 4 வரை இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் பிஎல்ஓ, அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய பிஎல்ஓ, அது அரசு சார்பில், அதாவது தேர்தல் கமிஷன் சார்பில் நியமிக்கப்படுகின்ற அதிகாரிகள், பிஎல்ஏ 2 கட்சி சார்பில் நியமிக்கப்படுகின்ற ஏஜென்ட்டு, இந்த 2 பேருமே கோஆர்டினேட் பண்ணுங்கள்.